நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடு வளர்க்குறாங்க இல்லையா? அவங்கள பத்தியும், ஜல்லிக்கட்டு ஆடுகள பத்தியும் தொடர்ந்து நம்ம அவங்கள நேரா சந்திச்சு, அவங்களுடைய அனுபவங்கள நம்மளோட சேனல் மூலியமா எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அரியலூர் மாவட்டம், திருமானூர் ஒன்றியம், இளந்தாய்குளம், மல்லிகைப்புக்காரி, சின்னத்துரை நினைவாக உள்ள இந்த கட்டுத்தரைக்கு நம்ம வந்திருக்கிறோம். வாங்க இன்னைக்கு அந்த அண்ணன சந்திப்போம். சந்திச்சு இப்ப அவங்களுடைய ஜல்லிக்கட்டு அனுபவங்கள நம்ம சேனல் மூலியம் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி, எங்களை அழைச்சது ரொம்ப நன்றி. இப்போ உங்க மாடுகளை முதல்ல பார்க்கலாமாண்ணே? சரி சரி வாங்கண்ணா. முன்னாடி உங்களை பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்க கட்டுத்தர மாடுகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாமாண்ணே? சரிண்ணா. சரி, இப்போ இந்த காலை பத்தி சொல்லுங்கண்ணா. காலம்னா இது கண்ணுக்குட்டிண்ணே. பல்லு 4 பல்லு அதான் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். மல்லிகைப்புக்காரி தோலை வரும். இதுங்களா? கட்ட கழட்டும். வார வேடிக்கை ஒரு 4-5 வார வேடிக்கை அவுத்துருக்கோம். இது வார வேடிக்கைலாம் அவுத்துருக்கீங்க? பெரிய வேடிக்கை கொண்டு வரல. சரிண்ணே. 2025 இப்ப இறக்குவோம். உங்களுக்கு நேம் பாத்தீங்கன்னா இந்த பழைய மல்லிகைப்புக்காரி அதுதான் உங்க பிராண்ட் நேம் சொல்லுவாங்க. அதாவது இளந்தைகுடனாவே மல்லிகைப்புக்காரினா நமக்கு அந்த மாட்டை பத்தி தான் தெரியும். அது வழியாவே அந்த பேர் நமக்கு மாற்ற கூடாது. இப்ப நீங்க அடுத்தடுத்த காலைகளுக்கு எல்லாமே நீங்க வைக்கிறீங்க. அது ஒரு சாமி பேரு மல்லிகைப்பூ மகமாயின்னு சாமியே இருக்கு. சரிங்கண்ணா. அந்த சாமி பேரை அப்பலேயே வைக்கணும்னு ஆசை. சரிங்க. அதனால மல்லிகைப்பூ எல்லாத்துக்கும் வச்சிருது. சரிங்க. இப்ப 2025 காலத்து ரெடியா இருக்காரு. இருக்குது. பாப்புங்க. இது 2025 வெற்றி அடைக்கலாம். ரைட்ண்ணா. சரி, நம்ம அடுத்த காலை பார்க்கலாமா? இந்த காலை பத்தி சொல்லுங்கண்ணா. இது நம்மள்ட்ட இருந்து இடையில தானே வாங்கிட்டு வந்தோம். மட்டக்காரி இதுக்கு பேர் மட்டக்காரிங்களா? சரி. ஆனா மல்லிகைப்பூ தான் அவுக்குறது. மல்லிகைப்புக்காரி அவுப்பீங்க. ஒரு பேர் அதை சாட்டி தான் அவுப்போம். நம்ம ஒரு 10 வாடி அடைச்சிருக்கோம். நம்மள்ட்ட மாடு அவங்கள்ட்ட போக்குல போன மாடு. எங்க மாமாட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்க. அவர் மாமாவும் இறந்துட்டாரு. அவரு வீட்டுல இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 10 வாடி அடைச்சோம். ஒரு 2 வாடி மாடு புடி மாடு எல்லாம் அவங்கள்ட்ட போக்குல போன மாடு. நம்மள்ட்ட மாடு விளையாடுது. இப்ப உங்க கட்டுதாருக்கு வந்த பிறகு மாடு விளையாடு காலை இப்போ உங்கள்ட்ட வந்த பிறகு இப்ப இது சுத்து மாடுங்களா? நல்லா போயிட்டு இருக்கு. சரி, மேல பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. மேல என்ன அடுத்த வருஷம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு என்ன பேர் சொல்லி அவுக்க போறீங்க? இதுக்கு மல்லிகைப்புக்காரி தானே. இது எப்போதுமே இது மல்லிகைப்புக்காரி தான். இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள காலைகள்லாம் நீங்க மல்லிகைப்புக்காரி சொல்லி தான் அவுப்பீங்க. ஆமா. உங்கள்ட்ட எந்த காலம் அவுத்தாலும் சரி மாட்டால் தான் நமக்கு பேரு. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனாலதான் அந்த பேரு சாமி பேர் நம்ம விடுறது இல்ல. சரிண்ணா. அந்த பேர் தான் வச்சு அவுப்போம். சரிண்ணா. இப்ப இது எத்தனை கல்யாணம் கண்ட்ரி சொன்னீங்க? ஒரு 10 வாடி நம்மள்ட்ட அடைச்சு. உங்கள்ட்ட வந்துருக்குண்ணா. 10 வாடி. என்னென்ன ஊர் அடைச்சிருப்பீங்க? இது கண்டாயத்தம், புதுக்கோட்டை, கும்மலூர், ராயம்பட்டி, மணப்பாறை, அப்புறம் சில்லகுடி, கள்ளகுடி. சரிங்கண்ணா. அப்புறம் புல்லாங்குடி, அப்புறம் கல்லூர், நம்ம சுற்றுலாத்துல எல்லா ஊரும் அடைச்சிருக்கோம். இது என்னென்ன பரிசு வாங்கியிருக்கு? இது கட்லு, சோபா, குவலை, வெள்ளி காசு, தங்க காசு. ஓகேண்ணா. சரிண்ணா. நம்ம கொஞ்சம் அடுத்த பார்க்கலாம். மாடு மாரி இது கோயில் மாடு மாதிரிங்களா? கோயில் மாடு நம்ம கோயில குலதெய்வம் கோயில் எடுத்து வந்தது. உங்க குலதெய்வம் கோயில் எடுத்து காலைங்களா? சரிண்ணா. இது என்ன ரகம் அந்த காலை? இது தஞ்சாவூர் குட்டையில செஞ்சது. தஞ்சாவூர் குட்டையில செஞ்சதுண்ணா. விருத்தாசலத்துல எடுத்து வந்தோம். கண்ணுட்டியா எடுத்து வந்தேன். இப்ப எங்கேயும் அவுக்குல இருக்கு. கொஞ்சம் பச்சை புள்ள மாதிரி இருக்கு. பச்சை புள்ள மாதிரி இருக்கு. இதுக்கு பல்லு எத்தனை இருக்கும்? பல்லு இப்ப 4 பல்லு. 4 பல்லுங்களா? சரிங்க. அடுத்த வருஷம் ரெடி பண்ணி அவுக்கலாம். கொஞ்சம் இரு பட்சமா இருக்கு. நல்லா தரமானு சொல்ல முடியாது. கொஞ்சம் இதா இருக்கு. சோ நம்ம வாடி அடைச்சாதான் தெரியும். அதோட கோயில்ல இருந்து எடுத்து வந்ததுக்காக அப்படியே நிக்கிட்டோம், பாத்துக்கலாம். அதோட ஏன்னா குலதெய்வத்துல இருந்து எடுத்து வந்திருக்கீங்க. குலதெய்வம் பக்கத்து ஊரு. பக்கத்து ஊருங்களா? அங்க எடுத்து அங்கேயாவது கண்ட்ரில இருந்து எடுத்து வந்து வளர்க்குறீங்க. அங்க எடுத்து வந்தோம். சரிங்கண்ணா. எடுத்து வந்து இப்ப 4 வருஷம் ஆச்சு வீட்டுக்கு. ஆமா. இப்ப 2025 அவுக்கலான்றீங்க. அவுக்கணும். சரி, கண்டிப்பா இது கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி நல்லபடியா அவுக்கணும். கண்டிப்பா நடக்கும். ஆமா. சரி, நம்ம அடுத்த காலை பார்க்கலாமா? வாங்கண்ணே. இது என்னண்ணா செவலை காலை மாதிரி இருக்கு? ஆமா. செவலை தானே. செவலைண்ணா? ஆமாண்ணே. சரிண்ணா. இதை பத்தி சொல்லுங்கண்ணா. இதுக்கு பேர் பொன்னியம்மன். என்னண்ணா? பொன்னியம்மனுங்களா? சரிங்க. சாமி பேரு. சரி. இந்த பக்கத்துல தான் இருக்கு அந்த கோயிலு. அந்த நம்பூர் சாமி விளாயத்து போற வழியில இருக்கு. நமக்கு ரொம்ப சத்தியான சாமி. நமக்கு கொஞ்சம் ராசியாவும் இருக்கும். சரிங்க. அங்க கும்பிட்டுட்டு மாடு உத்தரவு கேட்டு கூட அனுப்பேன். சரிங்கண்ணா. கரெக்டா இருக்கும். அதனால அந்த மாட்டு சாமி பேர்ல ஒரு மாடு அவுக்குன்னு ஆசை. வேற எந்த பேரும் வைக்கல. பொன்னியம்மன் வச்சாச்சு. பொன்னியம்மன் பேர் வச்சுட்டீங்க. இப்பதான் இது வாங்கிட்டு வந்தோம். சரி, இப்ப வாங்கிட்டு வந்தீங்களா? ஒரு மாசம் தான் ஆகுது. இது பல்லு எத்தனை இருக்கும்? இது பல்லு 2 பல்லு தான். 2 பல்லு தான். பரவாயில்ல. 2 பல்லு நல்லா இருக்கு. நல்லா கொரோனையா இருக்கு. மாடு பாக்கிறதுனால நல்லா இருக்கு. ஆமா. பாப்போம் 2025 சிறப்பா நம்ம எதிர்பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு அது வெற்றி சூழணும். அந்த கண்டை பத்திலாங்களா? பாக்கலாம். வாங்கண்ணா. இது என்னது நல்ல தோரணையா இருக்கு பாக்குறது கன்று. இது சுத்த ஒம்பளச்சேரிங்க. சுத்த ஒம்பளச்சேரிங்களா? சரிங்கண்ணா. கீழே சரிண்ணா. மாப்பிள்ளைக்கு நான் எடுத்து மாப்பிள்ளை இது. சரிங்கண்ணா. அங்க அவரு வாங்க வாங்க. இவங்க எடுத்து கொடுத்துறீங்களா? சரிண்ணா. எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணுமே நானும் வளர்க்கணுமாமான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கேட்டான். ஓ, இவங்களா? கண்ணுக்குட்டினா எனக்கு மாடுனா என்னன்னே தெரியாது. இவரை வச்சுதான் நானே இப்ப வந்திருக்கேன். ஓ, இவங்க அண்ணன் வச்சுதான்? மாமா. மாமாங்களா? ஆமா. இவரை வச்சுதான் நீங்களும் வளர்க்குறீங்க, எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுங்க மாமன்னு. அதே மாதிரி வாங்கி கொடுத்தாரு. சரிங்க. இப்ப புள்ள மாதிரி அதையும் ஒண்ணு பாத்துக்கிட்டு வரேன்.
பாத்துட்டு வரீங்க. நல்லபடியா வச்சிருக்கான். இப்ப கூட இடையில கூட கொஞ்சம் அடிபட்டு கால் சரியில்லாம போச்சு. சரிங்க. ஆளு ரொம்ப மனசு உடஞ்சப்ப இப்படி போச்சோமா அப்படி வச்சோமான்னு சொன்னான். ஆளால சேர்ந்து இப்ப சரி பண்ணி இப்ப கொஞ்சம் நல்லாதான் நிக்குது. நல்லா இருக்குங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அடைக்கணும். வீட்டுல கூட விட மாட்டாங்க. ஆசையா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டான். நல்லா இருக்கு இப்போ. கண்டிப்பா பாரு, உங்களுக்கு அது வெற்றி வாகை சூடும். நம்ம இது பார்ப்போம். ஆனா இதான் உங்க மாடு கட்டுத்தரையாண்ணா? ஆமாண்ணே, இதான் கட்டுத்தரையே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அழகா வச்சிருக்கீங்க. செலவு பண்ணனே மாட்டுக்காக ரெடி பண்ணி நல்லபடியா படுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஓ பரவாயில்லையே, அழகா வச்சிருக்கீங்களே. ஆமா. வெயில் காலத்துல இங்க நிற்கும். ரொம்ப வெயில் எடுத்தா கூரை பத்திக்கலாம். அங்க ஒண்டி கட்டும் குழு படுத்துருக்கு வெளியிலீங்களா? இப்ப இந்த இடம் எதுனா? இது மாடு ரொம்ப அதிகமா வெயில் எடுத்தா நம்மள கூட மெஞ்சி போட்டு போனேன். ஓஹோ, இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா மூங்கிலாவே அந்த கீத்து வந்துருக்கீங்களா? சரிண்ணா சரிண்ணா. இதெல்லாம் மாட்டு தீவனங்களா? இல்லைங்களா? இப்ப அந்த ஷெட் வந்து உங்களுக்கு மழை அதிகமா பெஞ்சா அங்க நிக்கிற மாதிரிண்ணே. ஓ அப்படியா? காத்து அடிக்காம போக மரமா அங்க வச்சு மரம் பாத்துட்டு அது எல்லாமே. ஓகேண்ணா ஓகே, பரவாயில்ல. ஓகே அண்ணா, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் வந்து நம்ம சேனல் சொல்லுங்கண்ணா. ராஜ்குமார்ண்ணே. சரிண்ணா. ராஜ்குமார், அரியலூர் மாவட்டம், எலந்தகுடம் கிராமண்ணே. இது வந்து எலந்தகுடம். என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன ஆட்டோ டிரைவரா இருக்கேன். அப்பா நினைவா தான் இப்ப காலையில வச்சிருக்கேன். சரிண்ணா. அப்பா வந்து மாடு வளர்த்தாங்களா? அப்பா மாடு வளர்த்தாருண்ணே. அப்பா மாடு வளர்த்தாங்களா? மாடு வளர்த்தாரு. ஆளுடைய நம்ம வந்து சொந்த ஊர் வந்து செம்பரை. சொந்த ஊர் செம்பரைங்களா? ஒரு செம்பரை இடத்துல தான் வந்து தங்கி அம்மை வீட்டுல தங்கி இருக்கேன். சரிங்கண்ணா. ஆமா, இங்கே வீடு கட்டிட்டு இங்கே தங்கிட்டீங்க, இங்கே செட்டில் ஆயிட்டீங்க. ஆமா சரிங்கண்ணா. வீட்டுல அப்பா மாடு வச்சிருந்தாரு. அப்பாவோட அப்பாவும் அவரும் மாடு வச்சிருந்தாரு. அப்புறம் நமக்கும் மாடு வளர்க்கணும்னு கொஞ்சம் ஆசை. சரிண்ணா. அப்பா அப்பல இருந்து மாடு வச்சிருந்தப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப இங்க ஸ்கூல் போவேன். போற வழியில கூலுன்னு ஒருத்தங்க இருக்காரு, மாட்டு வாரி தான். அவங்கதான் சொல்லுவாங்க, உங்க அப்பா அப்பயே ஏத்தக்காரன்லாம் கூப்பிட்டு மாடு வைத்தாரா அப்பயே செம்பரை சிங்கம் சின்னதுரை செட்டி நாட்டு தங்கம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும்டா. நீ ஏன்டா இப்ப இருக்க ஒரு மாடு வாங்காம அப்படின்னு அவர் சொன்னாரு. முதல்ல ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுத்தாரு. இவங்களா? ஆமா. சரிண்ணே. வாங்கி கொடுத்தாரு. அவர் வாங்கி கொடுத்தா நான் வளர்த்து பாத்துக்கிட்டேன், வச்சிருந்தோம். அப்புறம் அப்பெல்லாம் வேடிக்கையில இல்ல. உங்களுக்கு மட்டும் விட்டுட்டு அப்ப வேடிக்கை இல்ல. 2005 அப்பெல்லாம் வேடிக்கை சரியா நடக்காது. வளர்த்து நல்ல பெரிய மாடா இருந்துச்சு. அப்புறம் அதை வித்துட்டோம். அதை வித்துட்டு அப்புறம் நான் 10வது முடிச்சுட்டு 11வது போறப்ப முதல்ல ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டி நான் வந்து வளர்த்தோம். அது நல்ல மாடு, நல்ல ஊருக்கு புடி மாடு. கண்ணுக்குட்டியா இருக்கிறப்ப பட அப்படியே பாய ஆரம்பிச்சு. அப்புறம் அது ஒரு 30-35 வாடிக்கு போறப்ப அடைச்சேன். அந்த மாடுங்களா? அந்த மாடு நல்லா பெரும்போல் நல்லா சம்பாதிச்சு நல்ல விலைக்கு கேட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலக்குடி அன்பு. நம்ம மாட்டை பார்த்து பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் பாருந்தி அப்படின்னாரு. சரிங்க வாங்கினே கொடுத்துறோம் அப்படின்ட்டு அவருக்கு பேசி நல்ல விலைக்கு அவர்கிட்ட கொடுத்தோம். உங்க கட்டுத்தரையில இருந்து முத மாடு. அடுத்தது இப்ப இன்னொரு கேள்வி, இந்த மல்லிகைப்பூ காரின்னு சொல்லி அந்த பேரு எந்த காலையில இருந்து உங்களுக்கு உருவாச்சுட்டேன்? அடுத்த காலண்ணே. அடுத்த காலங்களா? அடுத்த காலம். அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து நான் கண்ணுக்குட்டியா பசுமாட்டோட வாங்கிட்டு வந்தோம். பசுமாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தோம். நம்ம அண்ணனுக்கு தான் அது ரெடி பண்ணது, எல்லாம் பண்ணது நான் தான். அப்படியே ரெடி பண்ணி அண்ணனுக்கு தான் அது. சரிண்ணே. வாங்கிட்டு வந்து அப்புறம் அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் குடும்பத்தை பார்க்க போயிட்டாரு. நான் பணம் கொடுத்து நான் வச்சுக்கிட்டேன். நம்மள்ட்ட வந்தோடனே நல்லா ரெடி பண்ணி நல்லா சூப்பரா ஊத்தோம். வாடியே குளத்தூர் அடைச்சோம். குளத்தூர். சரிண்ணே. குளத்தூர்ல கலகனாரும் கட்டி விட்டாங்க. சரிண்ணே. அதுக்கப்புறம் அவுக்கு வேண்டாம், நாளாகட்டும் அப்படின்னு போட்டேன். 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. திருமானூர் அடிக்க ஜெயிச்சு முதல்ல ஒரு சேர் பிரைஸ் வாங்கிட்டு வந்துச்சு. திருமானூர்ல நம்ம ஏரியாவிலேயே வந்து அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் அடி தான் ரொம்ப கஷ்டம். சரிங்கண்ணே. அதை மாடு கொஞ்சம் மாட்டையும் அதிகமா பிடிப்பாங்க. வேணா பிடிக்காங்க, நிறைய பேர் பிடிப்பாங்க அந்த ஊர்ல. அதுக்கப்புறம் அதோட வேடிக்கை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வருஷம் முருகத்தூர் அவுத்தோம். மாடு நின்னுச்சு. கட்டையில இருந்து வெளில வந்தோன்னா அப்படியே நின்னுக்கும். சரிங்க. அப்படியே திரும்பி ஆளை பத்திர அப்படியே ஓடியாந்துரும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு மேல வேடிக்கை அடுத்த வேடிக்கை கட்டுவாங்க. கட்டி தூக்கி போட்டு அப்படியே ஓடி போய் எல்லை கோட்ல திரும்பி நின்று பாத்துட்டு ஓடிடும். நடந்தேதான் போவோம். ஆமா. அதுல இருந்தா உங்களுக்கு வந்து அந்த ஆமா. அப்புறம் இப்ப வந்து போன வருஷம் இல்லாம அதுக்கு 2 வருஷம் ஆச்சு அந்த மாடு விட்டு போய். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 21 வாடி அடைச்சேன். அந்த காலங்களா? சரி. 21 வாடி. ஒரே வருஷம் 21 வாடி அடைச்சோம். விளையாட்டு மாதிரி தான், எல்லாம் அப்படி அவுக்க மாட்டாங்க. தொடர்ந்து எல்லா ஊரும் அவுத்தேன். சரிங்கண்ணா. எல்லா ஊரும் அவுத்தேன். ஒரே ஒரு ஊர் மட்டும் மாடு புடி மாடு. அது எல்லா ஊரும் வெற்றி பெற்றுச்சு. ஒரு ஊர் மாடு புடி மாடு. ஆமா, அதுவும் நல்ல திறமையான புடியாரர் தான். சரிங்க. அவரும் நல்லா புடிச்சாரு. ஆமா, பரவாயில்ல. இருந்தாலும் வந்து அது வெற்றியின் தோல்வி வீரருக்காக மாதிரி வந்து
அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆமா. அதுக்கப்புறம் என்னென்ன மாடுங்க நீங்க வாங்கிருக்கீங்க? அதுக்கப்புறம் மாடு எடுத்துட்டா, அதுக்கப்புறம் முத்துன்னு ஒரு காளகன்னு ஒண்ணு வச்சிருந்தோம். முத்துன்னு ஒண்ணு. ம். அது போக்கு மாடு. ம். நல்லா 4 கால தூக்கி உதைச்சு நல்லா தோரணையா வரும். அது ஒண்ணு வச்சிருந்தோம். ம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு போக்கு மாடு ஒண்ணு குளத்தூர்ல ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். வீரான்னு ஒண்ணு. வாங்கிட்டு வந்து அது ஒரு 10, 15 ஊர் அடைச்சேன். ம். 2 ஊரு அதையும் புடிச்சிட்டாங்க. டூர் சூப்பரா வந்துச்சு. நல்லா வந்துச்சுங்க. நல்லா வந்துச்சு. ஓ! அப்புறம் அதுவும் அப்புறம் குடுத்துட்டோம். அந்த மாடு குடுத்துட்டீங்க. குடுத்தாச்சு. ஆ. அப்புறம் அந்த போக்கு மாடு முத்துன்னு ஒண்ணு வச்சிருந்தது. அதுவும் அப்புறம் குடுத்துட்டோம். குடுத்துட்டீங்களா? நல்லா 1 வருஷம் அடைச்சேன். ம். அடைக்கும் அப்புறம் ஒரு பணத்துக்கு கேட்டாங்க. சரிண்ணே. போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு நம்ம பசங்கள்ட்ட நம்ம பழக்கறதுக்கே பெரம்பலூர்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட குடுத்துட்டோம். சரி. குடான்னு ஒருத்தர்ட்ட சரிண்ணே. குடுத்துட்டோம். ம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம்ண்ணா அதுக்கப்புறம் ஒரு காரி ஒண்ணு வாங்கினோம். இங்க சரிங்க. உள்ளூர்லயே வாங்குனோம். இங்க உள்ளூர்லயே. உள்ளூர்லயே. கொணல, திருமானூர் 2 ஊரும் அடைச்சோம். கொணலைல கொஞ்சம் மாடு நல்லா வந்துச்சு. சரிண்ணே. இங்க திருமானூர்லயும் நல்லா வந்துச்சு. நல்லா வந்துச்சுங்க. அப்புறம் அதையும் அப்புறம் கேட்கவும் அப்புறம் அதையும் குடுத்தாச்சு. சரிங்கண்ணே. குடுத்தாச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் காளகன்னு தான் 2 கிடந்துச்சு. சரிங்க. அப்புறமேட்டு தான் அப்புறம் ஒண்ணு இந்த மாட்டம் வாங்கிட்டு வந்தோம். இந்த காளைங்களா? ஆமா இந்த சில உள்ள நம்ம மாமா அது. சில்ல உள்ள வாங்கின காளை. ஆமா சில உள்ள எங்க சொந்த மாமாட்ட தான் வாங்குனுச்சு. மாமா இறந்துட்டாரு. மாடு பார்த்து காலவும் என் அக்கா சொன்னுச்சு. சரிங்கண்ணே. சொல்லவும் அப்புறம் மாடு எனக்கு பிடிச்சிருக்கும். ஆ. அப்ப எடுத்து வந்து ரெடி பண்ணோம். ஆ. மாடு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ரொம்ப கண்டிஷன் இருந்து ரொம்ப இளைச்சி கிடந்துச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கு. மாடு வந்து அதான் பார்த்தா தெரியும். நல்லா வச்சிருக்கோம் இப்ப. சரிங்கண்ணே. ஆமா. அதுக்கப்புறமா இப்ப இதான் நீங்க மல்லிகைப்பூ காரியம் நீங்க அதுக்கப்புறம் மல்லிகை பரணி இதை அவுத்துச்சு. ம். இத எடுத்து கொண்டு வந்து ஒரு குமுளூர் அடைச்சேன். மாடு ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சு. அடுத்தது மறுநாளே இங்க புதுக்கோட்டை. அங்க புதுக்கோட்டையில விட்டோம். மாடு நல்லா வந்துச்சு. நல்லா வந்துச்சு. மாடு நின்னு பாய ஆரம்பிச்சிருச்சு. ஓடின மாடு நிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க கட்டுதான் வந்த பிறகு போயிட்டு ரிட்டர்ன் வந்து அப்படியே பாஞ்சிட்டு அப்படியே ஓடிடுச்சு. ஓ! ஆமா. அதாவது வந்து மல்லிகைப்பூ காரி சின்னதொரு நினைவா நீங்க வந்து ஆமா அப்பா பேரா நீங்க வைப்பீங்க. அப்பா பேர் தான். அப்பா பேர்லாம் நீங்க ஊக்குறது மாடு. ஆமா. ஓகேண்ணா. அப்பா பேர் தான். சரிண்ணே. அதுக்கப்புறம் இப்ப இவங்க யாருண்ணா அவங்க? எங்க அம்மை. உங்க அம்மைங்களா? அம்மை. மாட்டை பாத்துக்கிறது எல்லாமே அவங்கதான். நான் வாங்கி கட்டிடுவேன். சாணி எழுதுறது எல்லாம் பாத்துக்கிறது. மாட்டை பராமரிக்கிறது அவங்கதான். சரிங்க. அப்பையில இருந்தே பாத்துக்குவாங்க. எங்க அம்மாவும் பாத்துக்குவாங்க. என் அம்மையும் பாத்துக்குவோம். அதிகமா அம்மை தான் பாத்துக்கும். ஆமா. சரி. எல்லா மாட்டியுமே புடிச்சு கட்டுவாங்க. எல்லா மாட்டியுமே ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா உங்க பேரு என்ன ஐயா? பார்வதி. பார்வதிங்களா? சரி ஐயா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்குமாயா? எங்க ஜல்லிக்கட்டு நான் தான் புடிச்சு கட்டுவேன். சரிங்க. தீனி போடுவேன், குப்பல்லுவேன். எல்லாம் நான் தான் பார்த்து வளர்த்து விட்டேன். சரி நீங்க தான் கொஞ்சம் வளர்த்தீங்களா? இவங்க உங்க பேரனாங்க? சரிங்க. நீங்க ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் வந்து எப்படி வளர்ப்பீங்க? அதை பத்தி சொல்லுங்களேன். அது தவிடு புண்ணாக்கு எல்லாம் போட்டு எல்லாம் மாடு தீவனம் வச்சு காப்பாத்தினேன். எல்லாம் நீ கட்டுத்தரல நீங்க வந்து எல்லாம் நான் தான் பார்த்து நீங்க தான் பராமரிக்கிறது எல்லாமே? எல்லாம் பார்த்தேன். வளர்த்து விட்டேன். வளர்த்து விடுங்க. மாடை வந்து வாடி கொண்டு போறலாம் யாரு? இவங்க தான் கொண்டு போவாங்க. வாடியில லாரில ஏத்திட்டு போவாங்க ஆட்டாவில. சரிங்க ஐயா. அங்க போய் இந்த மாதிரி மாடு மாதிரி வந்து ஜெயிச்சு வந்துடும். பேர்பட்டு வரும். கச்சு சீரோடு எல்லாமே கொண்டாடும். வேணுங்கிறது அதாவது எந்த பொருள் வருதோ வந்துரும். இதெல்லாம் கேக்குற மகிழ்ச்சியா இருக்கும். வாட்டிட்டு வந்துரும். பரவாயில்ல. ஜல்லிக்கட்டுல ரொம்ப ஒரு ஆர்வம் ஐயா. காப்பாத்தி விட்டேன். காப்பாத்தி விட்டீங்க. இப்ப எத்தனை காலம் இப்ப உங்கள்ட்ட இருக்கு? 4 மாடு நிக்குது. 4 மாடு நிக்குதுங்களா? இப்ப வந்து உங்க பேரை வந்து ஜல்லிக்கட்டுக்கு இங்க வெளில போனா கூட கட்டுத்தரல நீங்க தான் பாத்துக்கிறது எல்லாமே. உங்க ஒண்ணும் பண்ணாதுங்களா? ஒண்ணும் பண்ணாது. பிடிச்சு கட்டுவோம். நீங்களே பிடிச்சு கட்டுவீங்க, போவீங்க, எல்லாம் செய்வீங்க. எல்லாம் கட்டுவேன். சரி போடுவேன். எல்லாம் பண்ணுவேன். தண்ணி வைப்பேன். எல்லாம் செய்வேன். உங்க வயசு எத்தனை இருக்கும்? எனக்கு 65 வயசு இருக்கும். பரவாயில்லையா? 65 வயசா இருந்தாலும் வந்து நீங்க அந்த ஜல்லிக்கட்டுல ஒரு ஆர்வம் வச்சுட்டு நீங்க மாடுகளை வளர்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நீங்க நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும் ஆயா. இன்னும் வந்து உங்க பேரனுக்கு சப்போர்ட்டா வந்து இருந்து இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை வந்து நீங்க வளர்க்கணும் ஆயா. சரி வளர்க்கணும். வணக்கம். ஏன்னா உங்க பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் செல்வம்ண்ணா. செல்வம்ண்ணா. சரிண்ணா. ஆனா இப்போ அந்த ஜல்லிக்கட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஜல்லிக்கட்டு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல எங்க சித்தப்பாவோட தான் இருந்தேன். உங்க சித்தப்பாவண்ணா? சித்தப்பானா இவங்களுடைய அப்பாவுங்களா? சரிண்ணா. நாங்க வந்து சின்ன வயசுலயே கூத்தாப்பாரு, சரிண்ணா, அம்பிலு, லால்குடி அப்புறம் நடந்துதான் ஓட்டுப்போம் காளைய. ஆமா. சரிங்கண்ணா. இப்பதான் வந்து ஆட்டோல வச்சுப்போம். எங்க ஊர்லயே வந்து எங்க மாடு பரட்டை தான் அது. சரிங்கண்ணா. வெள்ளை செம்பரை சின்னதர சிங்கம் தான் அடைப்போம். செம்பரை சின்னதர சிங்கம் அடைப்பீங்க? அப்பயே ஒரு 3 செயின் போட்டு அடைச்சோம். அப்பயே? ஓ. நான் அப்ப வந்து 5ஆவது பிடிச்சேன். நீங்க? சரிங்கண்ணா. எல்லாம் தர்மன் தம்பிகள், ஆராய்முறை எல்லாமே சித்தப்பா கூட்டாளிங்க. சித்தப்பா கூட்டாளிங்களா? சரிண்ணா. அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா இறந்துட்டாரு. நானும் வந்து சின்ன வயசுலயே மெட்ராஸ் போயிட்டேன். மெட்ராஸ் வேலை செஞ்சிருக்கும் போது என் நம்பி கேட்டான். இவங்களா? ஆமா. சரிண்ணா. ஒரு மாடு வாங்க ஒண்ணு, நான் வாங்கி தரேன், நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு ஒண்ணு வாங்கணும். கூழ் மாமாட்ட தான், அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் மாடு வாங்கணும். வாங்கி அப்புறம் விட்டோம், வேடிக்கை இல்லை. சரிங்கண்ணா. அப்புறம் கொடுத்துட்டோம். திருப்பி வந்து நம்ம கூதல் ஒரு பழையாறு சண்டை ஒரு காலகன் வாங்கணும். உனக்கு பிடிக்கலான்ட்டான்.
வரும்டா வச்சு ஓட்டுறா வரும்னு அந்த பேர் எடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம பழையானத்துல போய் ஒரு பசுமாட்டு கண்ணுத்தோட இந்த மல்லிகைப்பூ காரின்னு சொல்றோம்ல. ஆமா 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 சொல்றாங்க. அது இங்கே கொடுத்து வாழ அப்புறம் திருப்பி காசை கொடுத்து வாங்கிட்டானு வச்சு ஓட்டலாம். நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. ஆமா. அதுக்கப்புறம் அதான் நல்லா பேர் எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த மாடு எடுத்தோம் இந்த காரி. ஆமா. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா பிடிக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க பண்ணாலும் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இப்ப நீங்க இவருக்கு இருக்கீங்க. நல்லா இருக்குங்க. சரி சரி. ஆனா கண்டிப்பா அவங்க அப்பாவோட இதை வச்சு நல்லா சப்போர்ட் பண்றாங்களா ஜல்லிக்கட்டுல? உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா? என் பேரு கபிலண்ண. கபிலண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விவசாயம் தானே. விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அந்த மாட்டுலதான் ரொம்ப பேரானது வெள்ளையில. வெள்ளையெல்லாம் பேரானது. ஆமா சரிண்ணா. ரொம்ப நேம் அது. அதுக்கப்புறமேட்டு மல்லிகைப்பூக்காரி. மல்லிகைப்பூக்காரி. ஆமா சரிங்க. மல்லிகைப்பூக்காரி தான் ரொம்ப நேம் பேர் எடுத்து கொடுத்தது. அரியலூர் மாவட்டத்திலேயே சிறந்த சுத்து மாட்டுல பேரானாலும் நம்மளால ஒரு ஆள். சரிங்கண்ணா. அண்ணன் தான். அண்ணனும். ஆமா சரி அண்ணன் தான். அப்ப இப்பயும் அந்த பேரை விடக்கூடாதுன்னு அந்த மாட்டை நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வர 2025 வந்து இப்ப இந்த காலை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ரெடி பண்ணணும். ஆமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிக்கு மாட்டுல வந்து இந்த மாடு இப்ப எடுத்துட்டு வந்திருக்கோம். 10 நாள் ஆச்சு. இந்த காலையும் 10 நாள் ஆச்சு. சரிண்ணா. எடுத்துட்டு வந்திருக்கோம். வந்து ஒரு ஜல்லிக்கட்டுல வந்து ரொம்ப ஆர்வமான ஆளுன்னா அண்ணன் ஒரு ஆளு. ஆமா சரிண்ணா. அப்ப அவரை பார்த்துதான் நமக்கு பாச்சை மாட்டுல வந்து ரொம்ப ஆர்வம்னா இவருதான். ஆமா அப்பையில இருந்து அதுல இருந்து நான் எப்ப போனாலும் எங்க மேடிக்க என்னாலும் உடனே போன் அடிச்சிருவாப்ல. ஆமா நான் உடனே கிளம்பிடுவேன். சரி உடனே ஆட்டோல எடுத்துட்டு போயிடுவோம். நானும் மாடுலாம் வச்சிருந்தேன். சரிங்க. அண்ணன் தான் ஒரு மாடு சொல்லி வாங்கி கொடுத்தாப்ல. அண்ணன் வாங்கி கொடுத்தாங்களா? ஆமா சரிண்ணே. சொல்லி இந்த மாடு வாங்கி கொடுத்தாப்ல. அது நல்லா பண்ணிச்சு. அது இருந்துச்சு. அது மாதிரி பாச்சை மாட்டுல வந்து ரொம்ப இதுதான் அண்ணன். நினைவா வந்து மல்லிகைப்பூக்காரி மாடு வந்து வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த டைம்ல நீங்க அந்த இருக்கீங்க இல்லையா? ஸ்பாட்ல இருக்கீங்க. அப்ப எப்படி உங்களுக்கு மனநிலை எப்படி தோணுன்னு கேக்குறேன். அது ஒரு சந்தோஷம். வெளியில வரப்ப அது ரொம்ப நல்லா பண்ணிச்சு. நல்லா பண்ணும். ஆமா ஓகே. ஆமா ரொம்ப நல்லா பண்ணும். அங்க இருந்தப்பலாம் போக்குல தான் போவோம். அவங்க 5000 10,000 பணம் போட்டு அவுத்தோம். வந்து நாங்க பணம் எல்லாம் போட மாட்டோம். இருந்தோம். அதனாலதான் இப்ப இன்னொரு மாடும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலையும் சரிண்ணே போக்குல போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிண்ணே. ஓகே ரொம்ப நல்ல. மேலும் மேலும் வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல கலந்துக்கணும். கலந்துட்டு நிறைய மாடுகள் வளர்க்கணும். சரி நானும் மாடு வச்சிருந்தேன். இப்ப இல்ல அண்ணனோட இருந்துட்டு நான் அண்ணன் நம்ம மாடு அப்படிங்கிற மாதிரி ஒன்னாவே இருக்கும். சரிங்க. சரி அடுத்தது என்ன இப்ப நீங்க இப்ப ஜல்லிக்கட்டு அறுவலா இருக்கீங்க. அப்புறம் மாடு பிடிச்சிருக்கீங்களாண்ணா? மாடு வச்சிருந்தேன். மாடும் பிடிப்பேன். பிடிச்சிங்களா? பிடிச்சேன். அப்புறம் கிட்ட சுற்றுலா விட்டா கொஞ்சம் அங்க அங்க போய் பிடிச்சேன். அப்புறம் நமக்கு மாடு நல்லா பேரானிச்சு. பெரிய அடிக்கலாம் அட்டன் பண்ணேன். அண்ணன் முதல்ல பிடிச்சேன். நம்ம கூட்டாளி ஒரு 5 பேர் நமக்கு ரொம்ப விசுவாசியா 5 பேர் நமக்கு இருக்காங்க. சரிங்க. இந்த பக்கத்து ஊர்ல கீழே ஊர்ல பம்பிளின்னு ஒருத்தரு. சரிங்க. மாடு பிடிச்சாரு அவரும். சரிங்க. புதுக்கோட்டை மௌரி. திருமங்கலம் வருண். திருமங்கலம் நவீன. அப்புறம் என் தம்பி ஒருத்தன் கூட. சரி ஆர்வலர் மாடு போட்டி வீரர் வந்து நிறைய மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. ஜல்லிக்கட்டுல நிறைய கலந்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து மாடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்கண்ணே. இப்ப புதுசா ஒரு மாடு ஒருத்தவங்க வாங்க போறாங்க அப்படின்னா எப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு கன்று தேர்ந்தெடுக்குது? அதை பத்தி சில தகவல் கொஞ்சம். அவங்க ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட போய் அவுத்த மாடு வேணும்னு கேட்டாங்கன்னா அவுத்த மாடு போக்கு மாடா விளையாட்டு மாடான்னு கேட்பேன். எந்த ரகத்துல என்ன விலையில உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்பேன். சொன்னாங்கன்னா இல்ல எனக்கு ஒரு போக்கு மாடு நல்ல போக்கு மாடா வேணும்னாங்கன்னா நல்லா 4 கால் நல்லா உழைச்சு போற மாடா பெரிய மாடா வேணும்னு கேட்டாங்கன்னா நல்ல மாடா பார்த்து போக்குல நல்லா அவுத்து 10,000 பணம் போட்டு இது மாரி அந்த மாரி மாடை நல்ல மரத்துக்கு எடுத்து கொடுக்கலாம். நம்ம தஞ்சாவூர் குட்டை மட்டும் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கட்டுத்தரைக்கு அதான் கரெக்டாவும் இருக்கும். நான் யாருக்கு எடுத்து கொடுத்தாலும் அந்த ரகத்துல தான் மாடு எடுக்கணும்னு சொல்லி எடுத்து கொடுப்பேன். நீங்க தஞ்சாவூர் குட்டை எடுத்து கொடுப்பீங்க. அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்கண்ணா. ஆமா அடுத்தது என்ன ஒரு ஜல்லிக்கட்டுக்காண்ட தேர்ந்தெடுக்கணும்னா நீங்க எதை பார்த்து தேர்ந்தெடுப்பீங்க? மாட்டை என்னைய பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தானே நமக்கு அவரு பேருக்கு எந்த மாடா இருந்தாலும் ஓடுனேன். அப்பா பேருக்கு. சரிண்ணா. இந்த மாடு அப்படின்லாம் இல்ல. நான் பெரிய மாடாவே நான் அதிகம் எடுக்க மாட்டேனே. சரிண்ணா. நான் வந்து கண்ணுக்குட்டியா எடுத்து ஆளாக்கிதான் வைப்பேன். கண்ணுக்குட்டியா தான் எடுப்பேன். கண்ணுக்குட்டியா தான் எடுப்பேன். பெரிய மாடுலாம் நமக்கு செட் ஆகாது. பணம் அதிகம் போட்டு எடுத்தாலும் நமக்கு மாடு சரியா இருக்காது. சரிண்ணா. அதனால நம்ம கண்ணுக்குட்டி எடுத்தா ரெடி பண்ணுவோம். சரிங்கண்ணா. சின்ன வயசுல இருந்தே எடுத்து சும்மா ஒரு பால்குடி மறந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி உள்ள கண்ணா எடுத்து வருவோம். கண்ணுக்குட்டில நம்ம தயார் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். கட்டுத்தரைக்கு வந்தா மாடு பாயும். ஓ உங்க கட்டுத்தரைக்கு வந்தா அது மாடு பாயும். அதாவது நீங்க மாடு வாங்க போறீங்க அப்படின்னா பெருமாளா நீங்க எடுக்க மாட்டீங்க. பெரிய மாடுலாம் ஒரு நாள் கன்றா மாடு வாங்குறது இல்ல. கண்ணுக்குட்டியா வாங்கி வளர்த்தா அது பாத்த மாடு ஆயிடும். அதான் உங்க அப்பா பேர் அந்த சின்னத்தரை அந்த கட்டுத்தரைனாவே அது கண்டிப்பா அது ஓடும். அப்பா பேருக்கா சில பேர் இந்த கட்டுத்தரை ராசி சொல்லுவாங்க இல்லையா? அதனால இந்த ராசிக்காவே மாடு ஓடும். அப்பா பேரு அப்பா பேருக்காக அப்பா பேருக்காகவே அந்த மாடு ஓடுது. சாமி அவருதான். நான் சாமிலாம் கூட அதிகம் கும்பிடணும் இல்லையோ அவரைதான் கும்பிடுவேன். கண்டிப்பா உங்க அப்பா அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கணும். இப்பன்னு கிடையாது. எத்தனை மாடு வாங்கி வளர்த்தா எப்படிதான் உங்களுக்கு வருது. கடவுள் மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. வெளியில தெரியுதா
தெரியும் நம்மள. இருந்தாலும் வந்து சின்ன தோரணா தான் எல்லாத்துக்கும் தெரியும். இலந்தை கூட இழந்த குடம் நம்ம வந்து செம்பரம் தானே மாடை அவுப்போம். செம்பரம் தான் அவுக்குறது இருக்கிறது இழந்த குடத்துல. 2025லயும் வந்து அதே பேர்லாம் போய் அவுக்க போறீங்க எல்லாம் அந்த பேர்லாம் மாத்துறதுக்கு வேலையே இல்லைண்ணே. சரிண்ணா நான் இருந்தாலும் சரி, என் புள்ள வந்தாலும் சரி, அந்த பேர் தான் கடைசி வரைக்கும். சரிண்ணா யார் மாடு ஓட்டினாலுமே. யார் மாடு ஓட்டினாலும் உங்க அப்பா நம்ம அப்பா பேர் தான், அந்த பேர் தான். அது ஒரு பிராண்டாவே ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அதனால சரி எல்லாரும் யாரை கேட்டாலும் அந்த பிராண்ட் கேட்டாலும் சரி. ஆமா அந்த மாடு இல்ல செம்பர மாடுங்கிறானா அந்தூர் சனங்க சொல்லும். செம்பர்லயே மாடு கிடையாதுங்க. அந்தூர்ல மாடு இல்ல, செம்பர மாடுங்குதுன்னா அந்தூர் சனங்கெல்லாம். ஓ அத அப்படியே இருந்து விட்டதுனால சரி அந்த பேரை மாத்த வேண்டாம். வந்து செம்பல்ல மாடு நீங்க தான் சரிண்ணா சரிண்ணா. அதே கிடையாது செம்பல்ல மாடு. சரிண்ணா சரி ஓகே. என்ன சார் இப்ப நம்ம பசங்க நிறைய இருக்காங்க. இப்போ ஜல்லிக்கட்டு ஆர்வம் அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நம்ம தம்பி ஒண்ணு. சரிண்ணே. தம்பியா மாப்பிள்ள மாப்பிள்ள இவங்களா? ஆமா சரிண்ணே. பேர் மதன்குமார். சரிண்ணே. சின்ன வயசுல இருந்தே குச்சிலூண்டு புள்ளையில இருந்தே என் கூட இருக்கான். இந்த பையனா? ஆமா சரிண்ணே. இன்னுமே என் கூட இருக்கான். சரிண்ணே. காலேஜ் படிக்கிறான். காலேஜ் படிக்கிறாப்லையா? காலேஜ் படிக்கிறான். என் மாட்டை எல்லா மாட்டையுமே அவனும் ரொம்ப நாள் பாத்துக்கிட்டான். இந்த பையனா? ஆமா. அவரும் இன்னொருத்தர் என் தம்பி இப்ப பேச மாட்டான். அவனும் பாத்துக்குவான். விஜய் தான் பேரு. சரிண்ணா. அவனு தான் என் கூட இருந்தான். ரொம்ப நாள் மாட்டெல்லாம் தான் பாத்துக்குவான். சரிண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என் கூட இருந்து பாத்துட்டு அவங்க 2 பேர் தான். ஓ நீங்க சின்ன வயசுல இருந்து அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்ல. சரிண்ணா. நான் அப்ப ஸ்கூல் படிச்சிருந்தப்ப காலேஜ் இருந்தேன். என் கூட ரொம்ப நாள் இருந்தது அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் தான். ஆமா. அப்பல இருந்து என் கூட தான் இருக்கான். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ஆமா. இதெல்லாம் வந்து தம்பி, இது மாப்பிள்ள, இவரு மாப்பிள்ள, தம்பி மாப்பிள்ள, அவன் தம்பி அவனு மாப்பிள்ள. எல்லாமே வருங்கால ஜல்லிக்கட்டு தலைமுறையெல்லாம். ஆமா சரி சரி. ஆமா எல்லாம் பாத்துக்கோங்க, கரெக்டா இருப்பாங்க. பசங்க சின்ன பசங்க தான். பெரிய ஆளுக்குலாம் யாரும் பழக்கம் வச்சுக்க மாட்டேன். உங்களுக்கு வேண்டிய பசங்க மட்டும் வச்சுக்கிட்டு சின்ன பசங்க பழக்கம் நம்ம நினைக்கும். எல்லாம் இருக்காங்க. தேவைக்கு மட்டும் நம்மள பழகிக்கிட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே நிறைய பேர் விட்டுட்டு போனாங்க. நிறைய பேர் இருக்காங்க. சரிண்ணா. அதனால நம்ம சேர்ந்து சின்ன பசங்களோட பழகிறது, யார்ட்டையும் எதுவும் வச்சுக்கிறது இல்ல. சரிண்ணா. என்னன்னா என்ன அவ்வளவுதான். சரிண்ணா. வணக்கம். உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் மதன். மதனா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி படிக்கிறீங்களா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. சரி உங்களுக்கு ஜல்லிக்கட்டு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நான் 5ஆவதுல இருந்து எங்க மாமாவோட தான் இருக்கேன். இவங்க உங்க மாமாவா? ஆமா. சரி. இவரோட தான் இருக்கேன். அப்ப இருந்து ஒரு வீட்லயே தான் இருந்தேன். ஒரு வருஷம் கூட மாமா வீட்டுல இருந்தீங்க? ஆமா. சரி. தான் இருந்தேன். இவரு வெள்ளை கட்டு கண்ணுக்குட்டில இருந்து நானும் தான் இருந்தேன் இவரு. சரிங்க. இந்த கண்ணுட்டி வளர்த்து அப்ப மல்லிகை வாரி எல்லா மாட்டுக்கும் நானும் போவேன். மல்லிகைப்பூ காரி. ஓ அந்த காரிக்கு முன்னாடி நீங்க ஜல்லிக்கட்டு நீங்க போவோம். இவராலதான் எனக்கும் மாடை பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த மல்லிகை பூ காரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குங்களா? ஆமா. சரிங்க சரிங்க. அதனால நானும் மாடு வாங்கணும். இவரு மாரி வாங்கி நானும் வளர்க்கணும். சரி. படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி. மாடு வளர்க்கணும், அதே சமயம் படிப்புலயும் கவனம் செலுத்தணும். படிப்புலயும் சுட்டியா இருக்கணும். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியமா ஜல்லிக்கட்டுல நீங்க சிறப்பா இருக்கிறது வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். உன் பேர் என்ன தம்பி? முத்துவேல். முத்துவேலா? சரி. நீங்க என்ன படிக்கிறீங்களா? எதாவது படிக்கிறீங்க? 9ஆவதா? சரி. படிப்புல சுட்டியா? சரி. ஜல்லிக்கட்டு பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் மாமா தான் எல்லாமே எனக்கு. மாமா தான் எல்லாமே? மாமா வீட்டுக்கு தான் வருவேன். மாமா வீட்டு வருவீங்க? வருவேன், மாட்டை பார்ப்பேன், குளிப்பாட்ட போவோம், எல்லாமே பண்ணுவோம். அப்பனா மல்லிகைப்பூ காரி இருக்கும். அப்ப சும்மா ஒரு 2-3 வாட்டி தான் வருவேன். இப்பனா ரெகுலரா வருவேன். எனக்கு பிடிச்சதுன்னா மல்லிகைப்பூ காரி மட்டும் தான் பிடிக்கும். மல்லிகைப்பூ காரி தான் அந்த காலம் உங்களுக்கு பிடிக்குமா? சரி சரி. அந்த மாடு மட்டும் தான் பிடிக்கும் எங்களுக்கு. அது கட்ட கழட்டி போட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி பிடிக்க சொல்லி கொடுத்ததும் மாமா தான் பிடிச்சி சொல்லுவோம். சொல்லி தருவாங்க. மாடை பார்த்து கவனமா பிடிக்கணும் போட்டு சொல்லி தருவாங்களா? சரி சரி. இப்ப இதுல உள்ள காலம் எந்த காலம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மல்லிகைப்பூ காரி. இந்த காலங்களா? இந்த காலம் ரொம்ப பிடிக்கும்ல? சரி 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 சரி. 2025ல எதிர்பார்க்கலாமா? பாக்கலானே. சிறப்பா இருக்கும். உங்களுக்கு அவுக்குறது தான். ரைட். அதே மாதிரி ஜல்லிக்கட்டுலயும் நீங்க வந்து சிறப்பா இருக்கணும். அதே மாதிரி படிப்புலயும் நல்லா சுட்டியா இருக்கணும். என்ன? ரைட். வாழ்த்துக்கள். பேர் என்னப்பா? சஞ்சய் பிரபு. சஞ்சய் பிரபுங்களா? சரி. எத்தனை படிக்கிறீங்க? 9ஆவது படிக்கிறீங்க. சரி. படிப்புல சுட்டியா? சரி ரைட். ஜல்லிக்கட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சரி சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லுங்க பாப்போம். ரொம்ப பிடிச்சது வந்துன்னா மல்லிகைப்பூ காரி. உங்களுக்கு மல்லிகைப்பூ காரி தான் பிடிக்குமா? சரி சரி. எல்லாத்துக்குமே மல்லிகைப்பூ காரி தான். மாமாவுக்கு பேர் எடுத்து கொடுத்ததுன்னா மல்லிகைப்பூ காரி தான். மல்லிகைப்பூ காரி தான். இவங்க மாமாவா? ஆமாண்ணே. சரி சரி. அதெல்லாம் உங்களுக்கு மாமா பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாமா ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது மாடு எல்லாம் மாடுதான். அந்த மல்லிகைப்பூ காரினா ரொம்ப பிடிக்கும். ஆமாண்ணே. சரி சரி சரி. எல்லாத்துக்குமே மல்லிகைப்பூ காரின்னு சொன்னாலே எல்லா ஊருமே தெரியும். எல்லாரும் தெரியும். சரி சரி சரி. ஜல்லிக்கட்டுல வந்து அந்த மாடு வந்து கலந்துக்கிட்டாவே உங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆமாண்ணே. சரியா? ஏதாவது ஒரு வாட்டி சொல்லுங்க பாப்போம். அந்த மாடு கலந்துட்டு தெரியுமா? மல்லிகைப்பூ காரி. மல்லிகைப்பூ காரி.
அந்த காலம் இப்ப இங்க எங்க இருக்கு? எம்கே குறித்துறை சந்தோஷம் இருக்கு. இப்போ வந்து அவங்கள்ட்ட இருக்குங்களா? தேனி மாவட்டம் எம்கே குறித்துறை சந்தோஷம் இருக்கு. சரி சரி. அந்த காலம் உங்க மாமன்ட்ட இருந்தப்ப என்னென்ன வாடகை போயிடுச்சு, நீங்க எங்க போனீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அரியமங்கல் காட்டூர். சரிங்க. அங்க உள்ள போனேன், மாமா கூட்டு போனாங்க. மாமா ஆட்டோல கூட்டு போனாங்க. சரிங்க. உள்ளனா போனேன். செம்பரை சிங்கம் சின்ன பேர் மல்லிகைப்பூக்காரின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சரிங்க. சந்தோஷமாவும் இருக்கும். அதுல முக்காசு மாடு புடி மாடு அந்த ஊர்ல. சரிங்க. நல்லா இது மதுரை பிடிக்காரங்கன்னா நல்லா வந்தாங்க. நிறைய பிடிக்காரங்க வந்து அந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. பிடிக்காரங்கன்னா வந்தாங்க. சரிங்க. பாதி மாடு புடி மாடு, முக்காசு மாடு புடி மாடு. சரி. அதுதான் வெற்றி பெற்றுச்சு. உங்க மாடு வந்து வெற்றி பெற்றதுங்க. கட்ட கழட்டி போட்டு வரும். கட்ட கழட்டி போட்டுங்களா? சிறப்பா வந்து கட்டையில ஒருத்தவங்க பாஞ்சு தூக்கி போட்டுரும். அப்புறம் அங்க லெஃப்ட் சைட்ல ஒருத்தவங்க கட்டோம்னா கட்ட கழட்டி போட்டு வந்துரும். கட்ட வந்துரும். காட்டூர்ல வந்து நல்லா ஒரு இதா வந்து சிறப்பா வந்து பண்ணுச்சு. சூப்பரா இருந்துச்சு. சரி 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 சரி. ஜல்லிக்கட்டுலயும் நீங்க வந்து சிறப்பா இருக்கணும், அதே சமயம் படிப்புலயும் வந்து நீங்க கவனத்தை செலுத்தி நல்லா இருக்கணும். ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரகுநாத்னு. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க. டிப்ளமோ தேர்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். சரிங்க. ஜல்லிக்கட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க. மாமா தான் அந்த ஜல்லிக்கட்டுன்னு என்னன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு நான் ஸ்கூல் வந்து 8th இருந்து 12th வரையும் ஹாஸ்டல்ல படிச்சேன். அப்போ வந்து இந்த மல்லிகைப்பூக்காரியும் வெள்ளையும் ஒண்ணு வச்சிருந்தாரு. சரி. இல்லக்குடி, குளத்தூர் 2 ஊருக்கு போயிருக்கேன். உள்ளார புல்லாம்படிக்கும் போயிருக்கேன். அப்ப வந்து மல்லிகைப்பூக்காரின்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லி அடைப்பாரு மாமா. சரிங்க. உள்ளேயும் போயிருக்கேன். வாட்டி போகும்போது பயமா இருக்கும். உள்ள போகும்போது நான் இப்போ புதுசா போகவும் பயமா இருக்கும். அதுக்கப்புறம் நானும் உள்ள வரேன், மாமா என்னை கூட்டு போ மாமா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா பயப்படுற, வாடா நான் உன்னை பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கூட்டு போவாரு. பாதுகாப்பா அழைச்சிட்டு போவாரு. அதே மாதிரி உள்ள கூட்டு போனாலும் கொஞ்சம் ஓரமா நின்றா, அடுத்த மாடு வந்து பாஞ்சுக்கிடும் அப்படின்னு சொல்லி ஓரமா நிக்க வைப்பாரு. அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாரு. உள்ள வந்துட்டா நம்ம கூட வரவேன், நமக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நல்லா பாத்துக்குவாரு. இப்ப மல்லிகைப்பூக்காரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூக்காரி ரொம்ப பிடிக்குங்களா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வெள்ளை தான் இருந்தது, அது ரொம்ப பிடிக்கும். அது விட்டு போயிடுச்சு. சரி, இதை அது ரெண்டு மாடும் பிடிக்கும். அதை விட்டு அடுத்தது இந்த மாடு பிடிக்கும். இந்த காலம் மல்லிகைப்பூக்காரி இதுக்கு பேர் மல்லிகைப்பூக்காரி. எந்த காலம் வந்தாலும் உங்க கட்டுக்காருக்கு மல்லிகைப்பூக்காரி தான். அப்புறம் இந்த செவலை போக்கு மாடு எல்லாத்தையும் நம்ம பட்டிக்கு வந்தா சுத்து மாடாவே இருக்கு, ஒரு போக்கு மாடு வாங்குவோம் அப்படின்னு சொன்னேன் மாமாட்ட. சரி, அதுக்கப்புறம் வாங்கினாரு. இதையும் வாங்கினாரு. இப்ப இன்னும் அடைச்சது இல்ல நம்மள்ட்ட வந்து. இப்போ 1 மாசம் தான் ஆகுது. சரிங்க. அது போக்குல வருமா இல்ல சுத்தமா என்னன்னு இன்னும் தெரியல, கன்ஃபார்ம் ஆகல. விட்டு பார்த்தாதான் தெரியும் நம்ம பட்டிக்கு வந்து எப்படி இருக்குன்னு. அந்த மாட்டு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குண்ணே. போக்குல வரும். இப்ப எப்படின்னு தெரியல, வந்தா நம்ம பட்டிக்கு வந்தா எல்லாமே சுத்த ஆரம்பிச்சிரும். எல்லா மாடும் இங்க வந்தா அந்த பட்டிக்கு இருக்கோ. நம்ம மாமா கட்டுக்காரிக்கு வந்தாவே அது எந்த மாடா இருந்தாலும் சுத்த ஆரம்பிச்சிருது. மாமாவோட ராசி சின்னதுரைங்கிற ஒரு மாமாவோட ராசி. அதான் சொன்னாங்க. அதனால போக்கு மாடா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, விட்டாதான் தெரியும். உங்க பேர் என்னப்பா? என் பேர் மணிகண்டனா? சரி. உங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா பிடிக்குமாப்பா? ரொம்ப பிடிக்கும். ஆர்வமா இருப்பேன் ஜல்லிக்கட்டுனா. ஆர்வமா இருப்பீங்க. சரி. ஜல்லிக்கட்டு எங்கெல்லாம் போயிருக்கீங்க? புல்லாம்படி போயிருக்கேன் அண்ணனோட. உங்க அண்ணனா? உங்க அண்ணன் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சரி. ஜல்லிக்கட்டு எல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். புல்லாம்படிக்கு போயிருக்கேன். இவங்க அண்ணன் வளர்த்த காலையில எந்த காலம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்காத மல்லிகைப்பூக்காரி தானே. உங்களுக்கு மல்லிகைப்பூக்காரி தானா? சரி சரி சரி. சதீஷ்கா. சரி. எத்தனை படிக்கிறீங்க? 10வது படிக்கிறீங்களா? சரி. படிப்பை சுட்டியா? படிப்பு நல்லா படிக்கணும். சரி. ஜல்லிக்கட்டு உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். சரி. இவங்க யாரு? அண்ணங்களா? சரி சரி. ஜல்லிக்கட்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பீங்க? வளர்ப்பேன், பிடிக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். நல்லா ஃபியூச்சர்ல மாடு வளங்க, பிடிங்க. அதே சமயம் படிப்புலயும் கவனமா இருந்து அதுலயும் சுட்டியா வரணும். வந்து இப்ப நீங்க மாடு வந்து வளர்த்துறீங்க, மாடு பிடிச்சிருக்கீங்கன்னு. சரிண்ணா. இப்ப உங்க கட்டுத்தறில இருந்து வெளியில யாருக்கெல்லாம் நீங்க மாடு கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நல்ல திறமையான மாடு கொடுத்ததுன்னா கலாலகுடி அன்பு. ஒரு மாடு கொடுத்துருக்கேன். சரிங்கண்ணா. மாடு. அப்புறம் எம்கேஎம் குருவிதுரை சந்தோஷம். குருவிதுரை எம்கே சந்தோஷ். சரி. ஆமா. தேனி மாவட்டங்களா? அவர்கிட்ட அந்த மல்லிகைப்பூக்காரிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு. முதல்ல அந்த மல்லிகைப்பூக்காரி ஒண்ணு சொன்னீங்களே. ஆமா. 2வது வாங்கின மாடு. சரிண்ணா. மாடு தான் அந்த வெள்ளை. இந்த மல்லிகைப்பூ எல்லாம் அதிகமா வெள்ளுதுன்னா மல்லிகைப்பூக்காரி தான். அததான் அப்ப அவர் குருவிதுரை சந்தோஷம் கொடுத்தோம். அவங்கள்ட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட மாடு நல்லா இருக்கு, நல்லாவும் அவுக்குறாங்க. மாடு நம்மள்ட்ட இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பண்ணுது. மாடு நல்லா இருக்கு. இன்னும் காலம் அங்க இருக்கு. ஒரு 10 ஊரா வித்துருப்பாங்க. மாடு நல்லா சூப்பரான, நம்மள்ட்ட தான் நல்லா வேகமாவே வருது. நல்லா வேகமா நல்லா வச்சிருக்காங்க. சரிங்க சார். உங்கள்ட்ட இருந்து போன மட்டும் நல்லா உங்களோட நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு எனக்கும். உங்களுக்கு சந்தோஷமா? ஆமா. நம்மள்ட்ட தான் நல்லா இருக்கு. கம்மியா கொடுத்தாலும் மாடு போய் நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு நேம்ல இருக்கு. அவருக்கு ஒரு மரியாதையை தேடி கொடுத்துருக்கு அந்த மாடு. ஆமா. அது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எல்லாமே சொல்லுவாங்க நம்ம ஏரியால மாடு தம்பி இது அப்படின்னு. தெரியும்.
சொல்லுவாங்க. ஆமா. ஓ. அவங்க மாடு ஓட்டினாலும் நம்ம பேரை தான் சொல்லுவாங்க, நம்ம மண்ணு. இருந்தாலும் அவங்க மாடு இது இப்ப அவங்க மாடு. மாடு. ஓ. ஆமா. சரிண்ணே. ஜல்லிக்கட்டை பொறுத்த எல்லாமே சொந்தக்காரங்க தான். சரிங்கண்ணே. நமக்கு சொந்த பந்தத்தோட ஜல்லிக்கட்டுல தான் அதிக சொந்தமே. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு அதிக சொந்தங்கள் உங்களுக்கு சொந்தமே. சொந்தக்காரங்களோட அவங்கதான் நமக்கு நிறைய பேர் வருவாங்க உங்களுக்கு. ஆமா. ஓ. நம்ம யாரையும் எதிரியாவும் நினைக்க மாட்டோம், எதுவும் பிரச்சனைக்கு எதுக்கும் நம்ம போக மாட்டோம். எல்லாம் நமக்கு வேணும், அவ்வளவுதான். எல்லாம் உங்களுக்கு வேணும், நமக்கு வேணும். இப்போ உங்களுக்கு நீ ஜல்லிக்கட்டுல பெருசா சம்பாதிச்சதுன்னா அந்த பேரு தான். அந்த பேர் தான் பேர் தான் அது. ஆமா. நம்மள தெரியுதா இல்லையா, அப்பாவை தெரியும் அந்த மல்லிகைப்பூ அறிங்கிறது அந்த பேருக்கு தெரியும் எல்லாத்துக்கும். இன்னும் பேர்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க நமக்கு ரொம்ப வேண்டிய விட்டாலாம். ஆரியமான காட்டூர்ல இருக்காரு அண்ணன் என்டிஸ் அண்ணன், எங்க தம்பி ராஜாராம, நிறைய பேர் இருக்காங்க. பேமு கால்மேல நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வேண்டிய விட்டாலாம். எல்லா பேரையும் சொல்ல முடியாது, ஆனா எல்லாமே நமக்கு முக்கியமான ஆள் தான். எல்லாருமே நமக்கு நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டா இருப்பான் தம்பி அப்படின்ட்டு எல்லாமே தெரியும், கரெக்டா பேசுவாங்க நம்மள்ட்ட. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. ஆமா. நீங்க ஜல்லிக்கட்டுல இருந்து சம்பாதிச்ச போது நல்ல நல்ல சொந்தங்கள் நீங்க சம்பாதிச்சு. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அண்ணன் ராசர் அண்ணன், ப்ரூஸ்லி அண்ணன், எல்லாமே மயில் அண்ணன், எல்லாமே வேண்டியப்பட்ட ஆள் தான். எல்லாமே ஒன்னா என்ன செய்வாங்க. பரவாயில்ல, குருலிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆமா. அப்புறம் நம்ம கூட்டாளியும் ஒருத்தர் கவிஞன் பசுபதினு, கீழே குளத்தூர். சரிங்கண்ணா. அவரும் நமக்கு ரொம்ப க்ளோஸ். அப்பல இருந்து வருவாரு, ஏதாவது ஒண்ணா நல்லா பேசுவாரு போவாரு, நம்ம மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தவரு. சரிண்ணா. ஒரு இப்ப இல்ல, இறந்துட்டாரு. சரிண்ணா. 2 வருஷம் ஆச்சு. சரி. அப்ப அடுத்த சாமி மீறி அவர் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன். உங்க அப்பாவை எடுத்து அந்த அந்த அண்ணன் பேரை நீங்க இன்னும் சாமியா தெரியுங்க. ஆமா. சரி, அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அப்பா ஆசீர்வாதமும் இருக்கும். அவங்க கவிஞர் மாடு நல்ல மாடு நல்லா போக்கு மாடு நல்லா கேண்டான ஒண்ணு எடுத்து அவங்க பெட்ல ஒண்ணு அவுக்கணும். கண்டிப்பா வருங்க, அதுவும் வெற்றி வாசோட நம்ம நம்புவோம். ஆமா. சரிண்ணே சரிண்ணே. நம்ம வீடியோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு இறுதிக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு யார் சந்திச்சோம் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் திருமணூர் ஒன்றியம் இளந்தரைக்கூட்டம் செம்பரசிங்கம் சின்னதரை நினைவாக உள்ள மல்லிகைப்பூ காரி கட்டத்திற்கு வந்திருந்தோம். இன்னைக்கு அவங்க எல்லாருமே இன்னைக்கு சந்திச்சோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய அனுபவங்களை இன்னைக்கு நம்ம அருமையாக இன்னைக்கு நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காளைகள் இவங்களுக்கு இன்னும் புகழை தேடி தரும்னு சொல்லிட்டு போட்டியாளர்கள் யூடியூப் சார்பாக சொல்லி நான் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சந்தோஷமா இருக்கு. அண்ணன் அவ்வளவு தூரம் நம்மளை மதிச்சு ஒரு பேட்டி எடுக்க நமக்காக வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. சரிங்க. இப்போ அரியலூர் மாவட்டத்துல ஒவ்வொரு வீடியோவும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எல்லாரும் மாடு வளர்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை நம்ம சேனல்ல போடணும் என்னுடைய ஆசை. இந்த மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் கேட்டு இப்போ மாதிரி அண்ணா மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்கேன், அவங்க பதிவு எடுத்துக்கலாமா கேட்டாங்க. சொன்ன மாதிரி அண்ணனை கேட்டேன், அவங்க மாதிரி பேசுனாங்க என்கிட்ட. இது மாதிரி நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, உடனே வாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்தோம். இன்னைக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து இன்னைக்கு நீட்டா எனக்கு பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுடைய தகவலை எனக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க. சரி, உங்க காலையோட அனுபவங்களையும் நீங்க எங்க சேனல்ல நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பரை கொடுக்குறேன், நீங்க கொடுங்க. தாராளமா நான் உங்களையும் சந்திக்கிறேன். உங்களுடைய பதிவை நான் எடுத்து நான் அடுத்தடுத்து நான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.